ஹலோ ஆல், நான்வெஜ்ஜுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற பெஸ்ட் வெஜ் ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து சோயா சங்க்ஸ் தான். அதை நோ ஆயில் மெத்தடில் கிறிஸ்பி அண்ட் டேங்கியான லெமன் கார்லிக் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு சோயா சங்க்ஸ் போட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையும் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருந்தாலுமே நல்லது தான், அப்போ தான் மசாலா நல்லா ஒட்டும். அதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், தேவையான அளவு சால்ட்டு, 1 ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவு அண்ட் அரிசி மாவு எல்லாத்தையும் கலந்துட்டு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு மேரினேட் பண்ணி 2 to 3 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து 170 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ் வந்து ஏர் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம வந்து நார்மல் பேனில் கூட கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பண்ணலாம். நான் ஆயில் இல்லாமல் பண்ணுறதுனால ஏர் ஃப்ரையரில் வைக்கிறேன். பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டு வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, மல்லித்தலை 3யும் போட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிடுங்க. சாட்டே பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவும் அதில் போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கணும். லைட்டாக ஸ்மெல் மாறினதுக்கப்புறம் ஒரு லெமன் வந்து நான் ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சோயா சங்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹாஃப் லெமனாக கூட மாற்றிக்கலாம். அது லெமன் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வந்து கிண்டும் போது கொஞ்சம் சூப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து உள்ளே போட்டு பரட்டிட்டு எடுத்து அழகாக அப்படியே சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிடும்போது கிறிஸ்பியாக, டேங்கி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப கம்மியான ஆயில் தான் தேவைப்படும். இது ஹெல்த்தியும் கூட. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்ஸ் வந்து சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.